திருச்சிற்றம்பலம். ஹர ஹர நம பார்வதி பதையே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமான் சிவபெருமான பூஜித்த தலங்கள். போற்ற பல் பாவுண்டு, கேட்க செவியுண்டு, பூப்பறித்து தூற்ற கரமுண்டு, தாழச் சிரமுண்டு, தோத்திரங்கள் ஆற்ற சென்னாவுண்டு, தென்கட்சி வாணருண்டு, அல்லலெல்லாம் மாற்ற அருளுண்டு நெஞ்சே, துயர் எவ்வன் மற்றனக்கே. கட்சி கலம்பகம் அப்படின்னு ஒரு தொகுப்பு பாடல். அதுல ஒரு பாடல் இந்த பாடல். இதை பாடினவா யார் அப்படின்னா இரட்டை புலவர்கள் அப்படின்னு ஒரு புலவர்கள். அதுல அவ ரெண்டு பேரும் முதுசூரியர் இளஞ்சூரியர் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பேர். அவளுக்கு அவள்ல ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது, ஒருத்தருக்கு ரெண்டு காலும் கிடையாது. இந்த கால் கிடையாதவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கண் தெரியாதவருடைய தோள் மேல உட்கார்ந்துப்பார். இந்த கண் தெரியாதவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கால் இல்லை ஆனா கண்ணு மட்டும் தெரியவர் எப்படி சொல்றாரோ அது போல அந்த வழியில நடந்து போவோம். யார் மேல? இந்த கண் தெரியாதவர் மேல இந்த கால் முடியாதவர் உட்கார்ந்துப்பார். இந்த கண் தெரியாதவர் நடந்து போவார், இவரை தூக்கிட்டே சுமந்துட்டே போகணும். இப்படி போ அப்படி போகும்போது அப்படி எப்படி போய் அவ எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போய் அங்க இருக்கிற பகவானை தரிசனம் பண்ணி கண் இல்லாதவருக்கும் ஒரு ஞான கண்ணை கொடுத்து சிவபெருமான் காட்சி கொடுத்திருக்கார். இந்த கால் முடியாதவரும் எல்லா ஸ்தலங்களுக்கும் அப்படி நொண்டிட்டே போய் அந்த சுவாமியை தரிசனம் பண்ணியிருக்கார். அந்த தரிசனம் பண்ணது மட்டும் இல்ல, அழகான பாடல்கள், தமிழ் பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கு. அப்படி அவ பாடினதுதான் இந்த கட்சி கலம்பகம் அப்படிங்கிற பாடல். நாக்கு இருக்கு, இந்த நாக்கை வச்சு நிறைய பாடல்கள் பாடலாம் பகவான் பேர்ல, பரமேஸ்வரன் பேர்ல. அந்த பாடல்களை எல்லாம் காதால கேட்கறதுக்கு நல்ல காதும் கொடுத்திருக்கார் சுவாமி, கையும் கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா பூக்களை எல்லாம் பறிச்சு அவருடைய திருவடிக்கு சாத்துறது. நமக்கு சிரமம்னு ஒண்ணு கொடுத்திருக்காரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய திருவடியை வணங்கி சிவபெருமானுடைய பேரருளை பெறது. இந்த நாக்குன்னு ஒண்ணு உண்டு, அதை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டாம். அவர் ஸ்தோத்திரங்கள் நிறைய பண்ணலாம். அப்படியாப்பட்ட விளத்தையும் கொடுத்து நமக்கு நம்மள சிவநெறிக்கு நம்மள அனுகிரகம் பண்ற, நமக்கு அனுகிரகம் பண்ற தென் கட்சிவாணர் அப்படின்னா காஞ்சிபுரம் கஷேத்திரத்துல ஏகாம்பரேஸ்வரராக இருக்கிற எம்பெருமான் இருக்கார். அல்லல் எல்லாம் மாற்ற அருள் அவர் இருக்கார். அவர் நம்ம மனசால நினைச்சாலே போதும், நம்மளுடைய அல்லல் எல்லாம் மாற்றுவார். நெஞ்சே, நெஞ்சமே, நமக்கு என்ன கட்டம் வரப்போகுது? துயர் எவ்வன் மற்றனுக்கே, நமக்கு என்ன துயர் வரப்போகுது அப்படின்னு புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. புஷ்பங்கள்ல ஜாதி புஷ்பம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த புஷ்பம். புருஷர்கள் அப்படின்னு சொல்லப்படுற லட்சணத்தோட, புருஷ லட்சணத்தோட இருக்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன். பெண்கள்ல ரொம்ப அழகா இருக்கிறவளான ரம்பை, நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. மோட்சஸ்தலமான 7 ஸ்தலங்கள்ல இதுதான் நகரம், இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லப்படுறதான இந்த காஞ்சிபுரம் அப்படிங்கிறத காளிதாசர் இந்த ஸ்லோகம் சொல்லியிருக்கார். ஏற்பட்ட காஞ்சிபுர கஷேத்திரத்துல அழகா அமைஞ்சிருக்கு ஒரு அமைப்பா. இப்ப எல்லா ஸ்தலத்துக்கும் போறோம், சோமாஸ்கந்த மூர்த்தியை பாக்குறோம். சக உமாஸ்கந்தர் சுவாமி அம்பா, அவளுக்கு நடுவுல சுப்பிரமணிய சுவாமி குழந்தையா உட்கார்ந்துருக்கார். அதான் சக உமாஸ்கந்தர் தான் சோமாஸ்கந்தர்னு ஆயிடுது. இப்படி ஒரு ஸ்தலமே சோமாஸ்கந்த ஸ்தலமா இருக்குன்னா என்ன ஆச்சரியம்? அது எந்த ஸ்தலம்னு பார்த்தா காஞ்சிபுரம்.
ஏகாம்பரேஸ்வரருக்கும் காமாட்சிக்கும் நடுவுல குமரக்கோட்டமாக முருகப்பெருமான் இந்த சுவாமியை பார்த்தே அந்த பக்கம் மேற்கு பார்க்க அமர்ந்திருக்கார். பெரியவா சொல்றா, இந்த சோமாஸ்கந்தர்னு நீங்க எல்லா ஆலயங்கள்லையும் போய் சோமாஸ்கந்த மூர்த்தியை போய் தரிசனம் பண்ணோம். காஞ்சிபுரத்துல இந்த க்ஷேத்திரமே சோமாஸ்கந்த ரூபமாக இருக்கு. ஏகாம்பரேஸ்வரர் சுவாமி, காமாட்சி அம்பாள், நடுவில் சுப்பிரமணிய சுவாமி. அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த ஸ்தலத்துல சேனாபதீஸ்வரர்ங்கிற பேர்ல பரமேஸ்வரரை தன் கரத்தினாலேயே இந்த மாவடின்னு சொல்லப்படுற அந்த ஏகாம்பர விருட்சத்துக்கு கீழே தன் கையாலேயே பிரதிஷ்டை பண்ணி, சரி எல்லா ஸ்தலத்திலையும் ஒவ்வொருத்தர் சுவாமியை பிரதிஷ்டை பண்ணா, அங்கே கயமுகாசுரனை வதம் பண்ணதுக்காக அந்த தோஷம் போறதுக்கு சுவாமியை பிரதிஷ்டை பண்ணி சுவாமியை பூஜை பண்ணார் அங்க கணபதீச்சரத்துலன்னு பார்த்தோம். இங்க என்ன அப்படின்னா, இவர் பிரம்மாவுடைய ஆணவத்தை போக்கினார். போக்கி பிரணவத்துடைய அர்த்தம் என்னங்கிறத சுவாமி மலையில பரமேஸ்வரனுக்கு அவருடைய காதல உபதேசம் பண்ணார். அதனால சுவாமிநாத சுவாமி, சுவாமிக்கே நாதர், சிவகுருநாதருங்கிற பேர்ல இந்த சுவாமி மலையில சுவாமிக்கே உபதேசம் பண்ண, அப்பனுக்கு உபதேசம் பண்ண சுப்பிரமணிய சுவாமியாக அங்க இருக்கார். அப்படி சுவாமிக்கே சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால அது ஒரு சின்ன ஒரு தோஷம் வந்துருக்கு. சிவபெருமானுக்கே உபதேசம் பண்ணிட்டார் அப்படின்னா அது ஒரு தோஷம் தானே. அந்த தோஷம் களையறதுக்கு இந்த மாமரத்தடியில சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணி, சேனாபதீஸ்வர லிங்கம் அப்படிங்கிற லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அங்கு பூஜை பண்ணியிருக்கார் முருகப்பெருமான். அதனால முருகப்பெருமான் சிவபெருமான பூஜித்து அனுகிரகம் பெற்ற இந்த ஸ்தலம் காஞ்சிபுரம். அந்த நடுவுல இந்த குமரக்கோட்டத்துல கச்சியப்ப சிவாச்சாரியாருங்கிறவருக்கு ஸ்கந்த புராணத்தை எழுதுறதுக்காக சுவாமி அனுகிரகம் பண்ணி, திக்கு தெரியலேன்னு அலைஞ்ச பாம்பன் சுவாமிகளுக்கு இதுதான் நான் இருக்கிற இடம்னு காமிச்ச முருகன் அங்க இருக்கார். அப்படி பரமேஸ்வரன் தன் கையால பூஜை பண்ணியிருக்கார். எப்படி இருக்கார் அப்படின்னா ஸ்கந்த சாஸ்தாவாக இருக்கார். கையில கமண்டலம், புஷ்பம், ஜபமாலை தாங்கின கோலத்துல ஏகாம்பரேஸ்வரரை பூஜை பண்ற கோலத்துல இருக்கார். இங்க தன் கையால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணார்னு இருக்கு. 5 பூதங்களில் வடிவமான 5 சிவலிங்கங்களை திருச்செந்தூர்ல தன் கையால பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிருக்கார். அங்க இருக்கிற செந்தில் நாமம் திருச்செந்தூர்ல தன் கையால சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணதுக்கு சான்றாக இன்னைக்கும் இந்த பஞ்சலிங்க தரிசனம்னு சுவாமிக்கு பின்னாடி, முருகப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமிக்கு பின்னாடி நேர ஒரு சன்னதி, நீங்க நேர உள்ள போய் சந்து வழியா உள்ள போய் சுவாமிய 5 பஞ்சலிங்கங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அப்படி ஒரு அமைப்பா இருக்க சுவாமி அவர் எப்பவுமே பூஜை பண்ணிட்டு இருக்கிறதா. அது மட்டும் இல்ல, திருமுறையிலேயே முருகப்பெருமான் சிவபெருமான பூஜித்த ஸ்தலத்துடைய குறிப்பு இருக்கிறதா இருக்கிற திருவிசைப்பா பாடல் பெற்ற திருவிடைக்கடி அப்படிங்கிற ஸ்தலம். சிவபெருமான் உயிர்கள் எல்லாம் பூஜை படித்து அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். தேவர்கள் எல்லாம் பூஜை பண்ணா அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணார். சுப்பிரமணிய சுவாமிக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கார். எப்படி அப்படின்னா, தேவர்களை அழிக்க வந்த சூரபத்மன் அப்படிங்கிற ராட்சசாலை எல்லாம் இவர் வதம் பண்ணதுக்கு அப்புறம் தெய்வயானையோட கல்யாணம் நடக்கிறதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ற அனுகிரகம் பண்ண ஸ்தலம் இந்த திருவிடைக்கழி அப்படிங்கிற ஸ்தலம். இது எங்க இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம திருக்கடையூர் இருக்கு, பூர்த்தி, பீமரத சாந்தி, சதாபிஷேகம் எல்லாரும் பண்ணிக்கிறா இல்லையா, அந்த ஸ்தலத்துக்கு மிக அருகில் இருக்கிற குராவடி ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுறதான திருவிடைக்கழி. அந்த ஸ்தலத்துல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நம்ம போய் நீங்க தரிசனம் பண்ண போனோம்னா சுப்பிரமணிய சுவாமியை பூஜிக்கிற கோலத்திலே இருப்பார். அப்படின்னா என்ன, ஒரு ஸ்தலத்துக்கு போனா அங்க சிவாச்சாரியார் இருக்காருன்னா சுவாமிக்கு முன்னாடி சிவாச்சாரியார் நின்று இருப்பார். அது போல அந்த கோலத்துல சுப்பிரமணிய சுவாமி பரமேஸ்வரனுக்கு பக்கத்திலேயே நின்று கையில வேலை வச்சுன்னு நின்று இருக்கிறது போல ஒரு அற்புதமான கோலம்.
ஹிரண்யாசுரன் அப்படிங்கிற அசுரனை கொன்ற பழி தீர்க்கிறதுக்காக சுப்பிரமணிய சுவாமியை பரமேஸ்வரனை பூஜித்த ஸ்தலம். சுவாமி காமேஸ்வரன் அப்படிங்கிற பேர்ல முருகனுக்கு பக்கத்திலேயே கருவறையிலேயே இருக்கார். ஆனா முருகனுக்கு தனியா ஒரு கோபுரம். ஆச்சரியமா இருக்கும். ஒரே சந்நிதி தான், ஆனா முருகப்பெருமானுக்கு ஒரு மேல ஒரு விமானம் இருக்கும், பரமேஸ்வரனுடைய சந்நிதிக்கு மேலேயும் ஒரு விமானம் இருக்கும். ஆனா ஒரே சந்நிதியில நம்ம 2 பேரையும் தரிசனம் பண்றோமா ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்ல, 2 சண்டிகேஸ்வரர் இருக்கார். சிவபெருமானுக்கு சிவசண்டிகேஸ்வரர் இருக்கார், முருகப்பெருமானுக்கு உபசண்டிகேஸ்வரரும் இருக்கிறதாக இருக்கிற ஸ்தலம். தேவயானை தபஸ் பண்ணிட்டே முருகன் அடையறதுக்கு தபஸ் பண்ண கோலத்துல இருக்கா. ஆனா தேவயானையோட கல்யாணம் நடந்தது திருப்பரங்குன்றம். இங்க நிச்சயதார்த்தமாச்சான், அப்புறம் கல்யாணம் நடந்தது திருப்பரங்குன்றத்துல அப்படிங்கிற ஒரு சிறப்பான செய்திகள் இந்த ஸ்தலத்துடைய புராணத்துல இருக்கு. இங்க என்னன்னா, முருகன் சிவனை பூஜித்ததால் முருகனுக்கே சேந்தனார்னு திருவிசைப்பா என்ன பண்ணார் அப்படின்னா, சிவபெருமானை நீங்க பூஜிச்சுட்டு இப்ப திருவிசைப்பா பாடுறதுக்கு சேந்தனார் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த பதிகத்தை பாடுற போது முருகன் பேர்லயே பாடுறார். தன்னுடைய மனசை ஒரு தலைவியாக வைத்து முருகப்பெருமான ஒரு தலைவனாக கொண்டு பாடினா எப்படி இருக்குமோ அது போல ஒரு திருவிசைப்பா பாடி 12 திருமுறைக்குள்ள முருகனுடைய விசேஷமா இருக்கிற ஒரு முழு பதிகமும் இந்த திருவிளைக்கழி திருவிசைப்பா பதிகம். மாலுலா மனம் தந்து என் கையில் சங்கம் வவ்வினான் மலைமகள் மதலை. மலைமகள்னு சொல்லப்படுறதான பர்வதவர்தினியின் குழந்தை அப்படியாப்பட்ட முருகப்பெருமான் தன்னுடைய மனசை என்கிட்ட கொடுத்துட்டு என் மனசை எடுத்துட்டு போயிட்டான். அது மட்டும் இல்ல, என் உடம்புல நாம் சூடி இருக்கிற வளை இருக்கு இல்லையா, சங்கத்தால் ஆன வளை, அதை என்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால எனக்கு ரொம்ப நான் இழைச்சி போயிட்டேன். அந்த வளையும் தானா கழண்டு வருது. மேலுலார் தேவர் குல முழுதாளும் குமரவேல் வள்ளி தன்மனாளன். மேலுலகத்தில் இருக்கிற தேவர்களுக்கெல்லாம் அவா குலத்தை எல்லாம் முழுதாளும் அப்படின்னா தேவசேனாபதியான எம்பெருமான் குமரவேல் வள்ளியுடைய கணவனான முருகப்பெருமான். அப்போ இந்த தேவயானை கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வள்ளிக்கான கல்யாணம் நடந்ததா, வள்ளி கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் தேவயானை கல்யாணம் நடந்ததான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். முதல்ல நடந்தது தேவயானை கல்யாணம் தான், அப்புறம் தான் வள்ளி கல்யாணம். ஆனா பாடல் சேந்தனார் எப்படி பாடுறாரு அப்படின்னா, வள்ளி கல்யாணம் முதல்ல நடந்ததா பாடுறார். வள்ளி மணாளன் சேலுலான் கடனி திருவிடைக்கழியில் திருக்குறா நிழல் கீழ் நின்ற திருக்குறாமரம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்தல விருட்சத்துக்கு கீழே இந்த முருகன் சிவபெருமான பூஜித்ததாக இருக்கு. இன்னைக்கு போனாலும் அந்த திருக்குறாமரம் அப்படிங்கிறது அந்த ஸ்தல விருட்சத்தை பார்க்கலாங்க. வேலுலார் தடக்கை வேந்தன் என் சேந்தன். சேந்தன்கிற பேரு முருகப்பெருமானுக்கு உண்டு. கையில வேல் தாங்கினவனான சேந்தனான தேவசேனாபதியான எம்பெருமான் என்னுடைய மனசை எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்னு தலைவி பாடுறது போல, இன்னும் என் மெல்லியல் இவளே, என் பொண்ணு இப்படியெல்லாம் இழைச்சி போயிட்டா யாரை எண்ணி அப்படின்னா இந்த முருகப்பெருமானை எண்ணி அப்படின்னு முருகப்பெருமானுடைய பிரிவை ஆற்றாமல் அந்த தலைவி தாய் பாடுறது போல அமைப்பில் இருக்கிற இந்த பதிகம் இந்த முருகன் பேர்ல, சிவபூஜை பண்ண முருகன் பேர்ல இருக்கிறதாக இருக்கு. இன்னைக்கும் இந்த திருக்கடையூர் போறவா எல்லாரும் இந்த திருவிடைக்கழிங்கிற க்ஷேத்திரம் பக்கத்துலதான் ஒரு 3 கிலோமீட்டர்ல இருக்கு. எல்லோரும் அவசியம் போய் தரிசனம் பண்ணணும். சுப்பிரமணிய சுவாமி தன் கையால சிவபெருமான் பூஜித்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துல இருக்கிற சுவாமியும் சிவபெருமான் முருகப்பெருமானையும் ஒரே சன்னதியில் நம்ம தரிசனம் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு. அப்படி முருகன் எண்ணற்ற ஸ்தலங்கள்ல சுவாமியை பூஜித்திருக்கா. நம்ம இன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கிற குமரக்கோட்டத்துல இருக்கிற முருகன் பூஜை பண்ணதையும், இந்த திருவிடைக்கழி அப்படிங்கிற ஸ்தலத்துல குராவுடி கீழே முருகப்பெருமான் பூஜை பண்ணதையும் கருத்துல எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த விநாயகரையும் முருகப்பெருமானையும் நமக்கு ஈன்ற அம்பிகையான அம்பாள் இருக்கா இல்லையா,
அவ சிவபெருமான பூஜித்து நமக்காக எவ்வளவு பேரருளை பெற்று நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத அடுத்த எபிசோட்ல கருத்தில் எடுத்து